Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 62வது வசனம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். Luke chapter 9 verse 62. Jesus replied, "No one who puts a hand to the plow and looks back is fit for service in the kingdom of God." ஆமென். அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் எவன் என்று இங்கே ஆமென் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் மறைவாக இயேசு சொல்லுகிறார். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. அப்போது கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்காமல் இயேசுவையே நோக்கி போகிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன். ஆமென். நம்ம இந்த உலக பிரகாரமாக நாம் பார்த்தோமானாலும் எந்த ஒரு காரியத்திலையும் அவங்க தகுதி பார்ப்பாங்க. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, அந்த தகுதிக்கு அடிப்படையில் தான் அந்த உயர்வும் ஆசீர்வாதங்களும் ஆமென் நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அப்படிப்பட்ட எந்த தகுதியுமே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இல்லை. ஆமென். தகுதி இல்லாதவர்களை தம்முடைய கிருபையால் கர்த்தர் தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். ஆமென் ஸ்தோத்திர. பலவீனமானவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஞானமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உலக பிரகாரமான எந்த தகுதிகளும் அல்ல. ஆனால் ஒரே ஒரு தகுதி என்னது? ஆமென் ஸ்தோத்திரம். எடுத்த கை பின் வைக்காமல், இல்லாவிட்டால் பின்னிட்டு பார்க்காமல் முன் செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். நமக்கு முன் வைத்திருக்கிற அவன் ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போது பின்னிட்டு பார்த்து பின்னிட்டு நோக்காமல் லக்கை நோக்கி பின்னானவைகளை மறந்து போகிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆமென் விசுவாசித்து இயேசுனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆமென் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்றால் நிச்சயமாகவே நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம். அடுத்தபடியாக தேவனை அறிந்தவர்கள், ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்கிறவர்கள், சில கஷ்டங்கள், வேதனைகள், பிரயாசங்கள், துன்பங்கள் வரும்போது நம்மை அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் மறந்து ஆமென் கடந்து வந்த பாதைகளை ஆமென் ஸ்தோத்திர தேவன் செய்த நன்மைகளை மறந்து நாம் எங்கே இருந்து வெளியே வந்தோமோ அந்த இடத்திற்கு திரும்பி பார்க்கிற லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாகவே நம்மால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. ஆனால் என்னென்னதான் வந்தாலும் என்னதான் நேர்ந்தாலும் எடுத்து வைத்த காலை பின்வைக்காமல் அவருடைய அடிசுவடுகளை பின்தொடர்ந்து லக்கை நோக்கி நாம் போவோமானால் நிச்சயமாகவே அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார்? இங்கே 3 நபர்களை குறித்து வாசிக்கிறோம். 57வது வசனத்திலே, அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். ஆமாம். ஆனால் இயேசு கொடுத்த உத்தரவு, இயேசு கொடுத்த பதில் என்ன? 58ஆம் வசனம், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஏன் அப்படி சொன்னார்? ஆமென். சில வேளை அந்த மனுஷன் நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் எதையோ எதிர்பார்த்து சொல்லுகிறது மாதிரி நமக்கு தெரிகிறது இல்லையா? ஆமென். இயேசு எங்கே போனாலும் பின்பற்றினால் எதேதோ கிடைக்கும்.
ஹalleluya. ஏதாவது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், அடைக்கலம் கிடைக்கும், ஆமென், ஆகாரம் கிடைக்கும், பிரைசல் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். ஆனால் இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகளோ ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கும் இடமில்லை. அதனுடைய அர்த்தம், நீ அப்படி உலக பிரகாரமான காரியங்களுக்கு எதிர்பார்த்து வந்தா அப்படிப்பட்ட நிலை, ஆமென், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நிலை நிற்காது. அப்படிப்பட்டவைகளை அல்ல இயேசு தரப்போகிறது. அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கே நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்படி சொல்லுகிறார். அடுத்த வசனம் 59ஆம் வசனத்துல வேறொருவனை இயேசு நோக்கி கூப்பிடுகிறார், என்னை பின்பற்று வா என்றார். மற்றவன் தானாக சொன்னார், இயேசு இந்த பதில் கொடுத்தார். இன்னொருவனை இயேசு அழைக்கிறார், நீ என்னை பின்பற்றி வா. ஆனால் அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். அவனுடைய சூழ்நிலைமைகளை அவன் பார்க்கிறான், குடும்ப சூழ்நிலைகளை, அப்போது கண்ணுக்கு காண்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதை அவர் சொல்லுகிறார். ஆனால் இயேசு, மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். ஆமென், ஆமென். நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் அழைத்த ஒரு அழைப்புண்டு, தெரிந்து கொள்வதுண்டு, தேவன் அழைத்த ஒரு நோக்கம் உண்டு, தேவனுடைய சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நற்செய்தியை, சுவிசேஷம் நம்ம எல்லாரிடத்திலேயே சொல்ல வேண்டும் என்று அவர் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. குடும்ப சூழ்நிலைகளை இல்லாவிட்டா உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மேலே பார்க்காதே. அடுத்து பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, திரும்பவும் இன்னொருவர் அவரை நோக்கி பார்க்க சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை பின்பற்றுவேன், அது உண்மைதான். ஆமென், எனக்கு அது ஆசை இருக்கிறது. ஆனால் முதலாவது எனக்கு ஒரு உத்தரவு வேணும். வீட்டில் உள்ளவங்களிடத்துல நான் கேட்டுட்டு வரேன். ஆமென். அதற்கு தான் இயேசு கடைசியாக சொல்லுகிறார், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. ஆதலால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு அழைப்புண்டு, நம்மை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. நம்முடைய அழைப்பு எது, தெரிந்து கொள்ளுதல் எது என்று நமக்கு தெரிந்தும், அவன் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளே பார்த்து நம்ம இருப்போமானால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல. நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாக அதை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி நாம் தொடருவோமானால், நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக பயன்பட வேண்டும் என்ற தாகத்தோட வாஞ்சியோட நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால், கர்த்தர் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்மை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த இக்கட்டான சூழ்நிலையில், எந்த அக்கினி சோதனையின் மத்தியிலையும் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திற்காக நம்மை பயன்படுத்துவார். அவருடைய நாம மகிமைக்காக நம்மை உபயோகப்படுத்துவார். ஆனால் அந்த அர்ப்பணிப்பு நமக்கு இருக்குமே ஆனால் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்மை கர்த்தர் தகுதி உள்ளவர்களாக மாற்றுவார். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா, ஸ்தோத்திர ராஜா, எங்களால் விழாமல் இயேசு தொகை நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலையும் அப்பா, இந்த ஓய்வு நாளில் நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரை, ஏதேதோ காரியங்களை எதிர்பார்த்து உம்மை பின்பற்றி வருகிறவர்களாக அல்ல அப்பா, எங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறின பிறகு உம்முடைய சித்தத்தை செய்வோம் என்று சொல்லுகிறவர்களாக அல்ல ஆண்டவரே. அப்போ உம்மை பின்பற்ற ஆசை இருக்கிறது, ஆனாலும் கூட ஸ்தோத்திரம் எனக்கு மற்ற சில காரியங்களை கூட பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகிற அனுபவம் அல்ல அப்பா. எப்போதும் தாவி உண்மையே நோக்கி நீர் அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல் உறுதியாக்கி கொண்டு தாவி அப்பா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.